தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், சரத்குமார், பிரபு, குஷ்பு மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் நேசிப்பாயா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல படத்தின் நாயகன் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் மேல காதல் வயப்படுறாரு. தன்னுடைய காதலையும் வெளிப்படுத்துறாரு. ஆனா ஆரம்பத்திலேயே அந்த காதலை மறுக்கிறாங்க அதிதி சங்கர். ஒரு கட்டத்துல ஒரு சில காரணங்களை சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நான் உன்னை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாயகன் அதுக்கு சம்மதிக்கிறாரு. பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. காரணம் என்ன அப்படின்னா, நாயகி தன்னுடைய வேலை விஷயமா போர்ச்சுகல் நாட்டுக்கு போறாங்க. போன இடத்துல ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடுறாங்க. 2 வருஷம் சிறைச்சாலையில இருக்காங்க. இது 2 வருடங்கள் கழிச்சு தான் நாயகனுக்கு தெரிய வருது. உடனே நாயகன் ஆகாஷ் முரளி தன்னுடைய காதலியை காப்பாத்துக்கிறதுக்காக போர்ச்சுகல் நாட்டுக்கு போறாரு. போன இடத்துல என்ன ஆச்சு, தன்னுடைய நாயகியை காப்பாத்தினாரா இல்லையா, அந்த உண்மையான கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த நேசிப்பாயா. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் விஷ்ணுவர்தன் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிச்சு தமிழில் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. குறிப்பா தன்னுடைய ஸ்டைலிங்கான மேக்கிங் மூலமா மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல மறைந்த நடிகர் முரளியின் மகனுமான அதர்வாவின் தம்பியுமான ஆகாஷ் முரளி இந்த படத்துல சண்டை காட்சிகளாகட்டும், காதல் காட்சிகளாகட்டும், எல்லாத்திலுமே தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு சிறப்பான அறிமுக படமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே போல நாயகி அதிதி சங்கர், இவங்க எங்கெல்லாம் தனக்கு தன்னுடைய ஆக்டிங்கை வெளிப்படுத்த சான்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த எல்லா இடத்துலையும், வரக்கூடிய எல்லா இடத்துலையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய சரத்குமார், பிரபு, குஷ்பு அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல கதாநாயகன் ஆகாஷ் பிரபு வந்து பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் கழிச்சு ஜெயிலுக்கு தன்னுடைய காதலியை பார்க்க போவார். அப்போ தன்னுடைய காதலை பார்க்க மறுத்துருவாங்க. அப்போ அந்த வார்த்தையை கேட்டு, குரலை கேட்டு கண் கலங்குற காட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார். இந்த படம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. ரொமான்ஸ் காட்சிகள் பெரிய அளவில் இல்லை. ஆனால் யுவன் சங்கர் ராஜாவை வச்சு அவருடைய இசையை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை தான். எல்லா பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிற ரகத்தில் இருக்கு. அதே போல இயக்குனர் விஷ்ணுவர்தன் இந்த படத்தினுடைய திரைக்கதையை அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. பட் ஃபைனலாக வர ட்விஸ்ட், அதாவது கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு யாருமே யூகிக்க முடியாத அளவில் ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காரு. மொத்தத்தில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ஒரு டீசெண்டான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த மாதத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.